ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பூண்டு பால், அதாவது பால் சுரக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பூண்டு பால் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது டெய்லி ஒன்ஸ் கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு வசதியான முறையில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸில் இதுவும் ஒன்று. நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் பால் தான் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு 4 பூண்டு பல் எடுத்துக்கிட்டேன். அந்த 4 பூண்டு பல்களையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சீக்கிரம் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா முதல்ல பூண்டை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பால் மிக்ஸ் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 கப் பால் தான் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வச்சு கொஞ்சம் அந்த தண்ணி தன்மையவும் வற்ற விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு ஷேக் கொடுத்து கொண்டு வரும்போது நல்லா அரைஞ்சிடும். அப்போ நம்ம சேர்த்து சாப்பிடும் போதும் டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த திப்பித்தன்மை இருக்காது. நான் அப்படி இருந்தும் ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்தேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். பால் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆடை படர விடாமல் மேக்ஸிமம் காய்ச்சுற மாதிரி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் நின்னே காய்ச்சி இறக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்சுருந்த பூண்டு மிக்ஸையும் ஆட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு பூண்டு தன்மையில் உள்ள அந்த ஹெல்த்து வந்து அதிகமாக அந்த பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஆடை படர விடாமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரண்டி வச்சு மேக்ஸிமம் காய்ச்சிக்கோங்க. இப்போது நமக்கு பால் நல்லா காஞ்சி வந்தாச்சு. பூண்டு பற்களும் நல்லா மிக்சர் ஆகி வந்தாச்சு. ஸோ இந்த டயத்தில் நம்ம ஆடை மட்டும் படர விடாத அளவுக்கு கிளறி எடுக்கிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் ஆற விட்டுக்குங்க. ஆற விடும்போதும் ஆடை படர விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். எப்படி தான் நம்ம அரைச்சி கொண்டு வந்தாலும் லைட்டாக அந்த திப்பித்தன்மை இருக்கும். அது சாப்பிடும்போது கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கப்பில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.